திருச்செங்கோட்டுல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரமுடைய புதுப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த புதுப்பாளையம்ங்கிற ஊருக்கு அண்ணல் காந்தியடிகள் 1925ஆம் ஆண்டு வர்றாங்க. ரத்ன சபாபதி அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு அவங்க வர்றாங்க. அந்த ரத்ன சபாபதி அவருடைய தோட்டத்திற்கு அண்ணல் காந்தியடிகள் போறாங்க. போன உடனே அங்க இருந்த விவசாயிகள்லாம் காந்தியடிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி செவ்விளநீர் வெட்டி தர்றாங்க. இப்ப அண்ணல் காந்தியடிகளுக்கு ஒரு 2 இளநீர் வெட்டி தர்றாங்க. அந்த 2 இளநீரையும் அவர் பருகுகிறார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த இளநீர் ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க பக்கத்துல இருந்த விவசாயி எல்லாம் ஓடி போய் இன்னொரு இளநீர் வெட்டிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது வேண்டாம் அப்படின்னு மறுத்து விடுகிறார் காந்தியடிகள். இல்லைங்கய்யா, நீங்க ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அதனாலதான் இன்னொரு இளநீர் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வாங்க மறுத்து விட்ட அண்ணல் காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? அளவுக்கு அதிகமாக சேமிப்பவனும் அளவுக்கு அதிகமான சாப்பிடுவனும் குற்றவாளி தான் அப்படிங்கிறார். என்ன காரணம்? தன்னுடைய தேவைக்கும் தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்கும் போதுமான அளவிற்கு தன்னுடைய வாழ்நாளுக்கு எவ்வளவு தேவையோ அதை சேமிப்பவன் சரியானவன். பல லட்சம் கோடியை சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவரை பற்றி என்ன நினைப்பது? யோசித்து பாருங்க. அளவுக்கு அதிகமாக சேமிப்பவனும் அளவுக்கு அதிகமான உண்பவனும் குற்றவாளிதான் அப்படின்னு சொன்னார்.